ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் நாம் நம்பியிருந்த நம்முடைய கதவுகள் அடைபட்டு போய்விடும். அதை மனிதர்களோ அல்லது பிசாசோ அடைத்திருப்பான். உடனே நாம் பதட்டம் அடைந்து இனி என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்போம். இந்த கதவு எப்போது திறக்கும் என்று அவளோடு காத்து கொண்டிருப்போம். பல வேளைகளில் அந்த கதவுகள் திறப்பதில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கென்று ஒரு கதவை கர்த்தர் திறக்காமல் ஏற்கனவே திறந்திருக்கும் கதவை அடைக்க அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் உங்களுக்கென்று திறந்த கதவை ஒருவனாலும் பூட்ட முடியாது. அவர் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அது உங்களுக்கான ஆசீர்வாதத்தின் வாசல். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். அது வனாந்திரமாக இருந்தாலும் அங்கே உங்களுக்கென்று வழி உண்டாகும். ஒன்றுமே இல்லாத இடத்தில் செழிப்பு வரும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அவரை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை நீங்கள் கை கொண்டு நடப்பதால் தான் அவர் இவைகளெல்லாம் உங்களுக்காக செய்கிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. இங்கே பவுலையும் சீலாவையும் அநேக அடிகள் அடித்து வஸ்திரங்களை கிழித்து உள் காவல் அறையிலே காவல் வைத்து கால்களை தொழுமரத்தில் மாட்டி சிறைச்சாலையில் வைக்கிறார்கள். அந்த காயங்கள் வேதனைகள் மத்தியிலும் நடுராத்திரியில் அவர்கள் தேவனை துதித்து பாடி ஜெபம் பண்ணுகிறார்கள். அங்கே நடந்தது என்ன தெரியுமா? இவர்கள் தேவனை துதித்து பாடும்போது திடீரென சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைகின்றன, பூமி மிகவும் அதிர்ந்தது, கதவுகளெல்லாம் திறக்கின்றன, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயின. கர்த்தர் அவர்களுக்காக கதவுகளை திறந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுலும் சீலாவையும் போல காயத்தோடும் வேதனையோடும் நீங்கள் இருக்கிறீர்களா? எல்லாம் முடிந்தது போல ஒரு தோற்றம் காணப்படுகிறதா? எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள், தேவனை துதித்து பாடுங்கள், ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருவார். உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வாசலை யாராலும் பூட்ட முடியாது. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கட்டியிருக்கிற எல்லா கட்டுகளும் கலண்டு போகும். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடன் பிரச்சனை உங்களை லாக் செய்திருக்கிறதா? அவர்களைப் போல தொழுமரத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா? வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை, சரீர சுகம் இல்லை, திருமணம் நடக்கவில்லை, வீடு வாசல் இல்லை, குழந்தை இல்லை, இப்படி ஏதேதோ காரியங்கள் உங்களை லாக் செய்து அடைத்து போட்டிருக்கிறதா? உங்களை அடைத்து போட்டிருக்கிற வெண்கல கதவானாலும் இரும்பு கதவானாலும் உடைக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு
தருவார். அது மாத்திரமல்ல, புதிய வழி வாசல்கள் திறக்கும். உங்கள் ஊழியத்திலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் வேலையிலே நீங்கள் அதை நிச்சயம் காண்பீர்கள். அது உங்களுக்கான திறந்த வாசல். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நீர் திறந்த வாசலை, ஆசீர்வாதத்தின் வாசலை நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்டு சிறையில் இருந்த சீஷர்கள் யார்? ஏ பேதுரு யோவான், பி பவுல் மார்க்கு, சி பவுல் பர்னபா, டி பவுல் சீலா. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.